ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட்ஸு இன் ஓஎஸில் இன்ட்ரப்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரப்ட் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிபியூவில் ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குன்னா, இப்போ லைனாக ஒரு லைனாக ப்ராசஸ் இருக்குது, அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு என்ன பண்ணணுன்னா சம் ப்ராப்ளம்ஸ்னால அந்த சிபியூவில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு வேறு இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரும். அதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் அப்படின்னு வந்து சொல்வோம். இன்ட்ரப்ட் இஸ் எ சிச்சுவேஷன் தட் சேஞ்ச் த ஆர்டர். எந்த ப்ராசஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகணும், இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வெளியே வரணும் அப்படின்றது தான் இன்ட்ரப்ட் சொல்வோம். இன்ட்ரப்ட் எப்போ வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆர் மோர் மல்டிபிள் டிவைசஸ், ஒரே நேரத்தில் நிறைய மல்டிபிள் டிவைசஸ் வந்து இன்ட்ரப்ட் சிக்னல் சிபியூவில் கொடுக்கும்போது இன்ட்ரப்ஷன் வந்து அக்கர் ஆகும். இப்போ இந்த இன்ட்ரப்ட் எப்படி ப்ராசஸிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். An interrupt is a event that alters the sequence. அதாவது நம்ம சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கோம் இல்லையா, அதை மாத்திரம் தான் இன்ட்ரப்ட் சொல்வோம். எது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ட்ரப்ட் வெக்டாரு பாயிண்டர்ஸ். இப்போ அந்த ஐஎஸ்ஆர் மூலிமா எது வரணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த சிபியூ பை ஸ்டோரிங் ரிஜிஸ்டர்ஸ். சிபியூவில் வந்து ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும். எப்படிலாம் இன்ட்ரப்ட், எந்த மாதிரி இன்ட்ரப்ட் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலிங் அண்ட் வெக்டர் இன்ட்ரப்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கர் ஆகிறது. ஓகே, செப்பரேட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் கோடு வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அப்போது எந்த ஆக்ஷன் வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் இன்ட்ரப்ட் தான் இன்ட்ரப்ட். அது யார் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன், ஐஎஸ்ஆர் அப்படின்னு வந்து சொல்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரப்ட் அக்கர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ சிபியூவில் வந்து ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்ட்ரப்ட் திடீர்னு அக்கர் ஆயிடுச்சுன்னா அந்த சிபியூவில் இருக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கோ எக்ஸிக்யூட்டிங் த கரண்ட் ப்ரோக்ராம், அதாவது நம்ம கரண்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் ஹேண்டல் மூலிமா இன்டர் சர்வீஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி எப்படிலாம் வந்து அடுத்த ப்ராசஸ் எப்படி வருதுன்றது நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, when an interrupt occurs, let assume processor இது எக்ஸிக்யூட் ஐத் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ வந்து ஒரு இன்ட்ரப்ட் அக்கர் ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படின்னா ஒரு ஐத் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இதில் ஒரு ப்ராசஸ் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 இருக்குது. இது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகும்னா அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணும். இப்போ இது கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. நமக்கு ஒரு இன்ட்ரப்ட் அக்கர் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நேரம் என்ன போகும், I+1 ஐக்கு மேலே. அப்போ I+1னா P2 இருக்கு இல்லையா, அதுதான். when an interrupt occurs the program value stored on the, இப்போ interrupt occur ஆயிடுச்சுன்னா இந்த P1 ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டாக்கில். அண்ட் தென் ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணுன்னா ஐஎஸ்ஆர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து போயிடும். இப்போது இது வந்து நேராக ஐஎஸ்ஆருக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆரில் வரும். இப்போ இன்ட்ரெஸ்ட் சர்விட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா the address on the process stack is popped and placed back in the program counter. இப்போ ஐஎஸ்ஆர் மூலிமா போய் இது இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேருந்து வந்துடும், ப்ரோக்ராம் கவுண்டர்லேருந்து வெளியே வந்துட்டு பாப் ஆகிடும் ப்ராசஸ் ஸ்டாக்கில். அதாவது ஒன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகாத வரைக்கும் தான் நமக்கு எங்கே இருக்கும். இப்போ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்குது, P1 ப்ராசஸ் ரன் ஆகிருக்கு, இன்ட்ரப்ட் அக்கர் ஆகிடுச்சு, நேராக அடுத்த ப்ராசஸ் போகும். இது வந்து எங்கே இருக்கும், ப்ராசஸ் ஸ்டாக்கில் வந்து ஸ்டேவ் ஆகிருக்கும். ஓகேவா, அகைன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எந்த இன்ட்ரப்ட் அக்கர் ஆகலைன்னா திருப்பி ஐஎஸ்ஆர் மூலிமா இது வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ப்ராசஸ் ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துடும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாப்அப் ஆகிடும். அப்படி தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் P1 சொன்னோம் இல்லையா, அது எக்ஸிக்யூட் ஆகின்றது விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்குது அதாவது I+1 அதுக்கு மேலே இருக்க என்ன இருக்கோ அது வந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, ரன் ஆகும்போது இன்ட்ரப்ட் அக்கர் ஆகுது. இன்ட்ரப்ட் அக்கர் ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸில் வந்து போயிடும். இது இன்ட்ரப்ட் சர்வீஸ், எது இன்ட்ரப்ட் அக்கர் ஆகிட்டு இது எங்கே போய் சேவ் ஆகும்னா ப்ராசஸ் ஸ்டாக்கில் வந்து சேவ் ஆகும். ப்ராசஸ் ஸ்டாக்கில் சேவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக P2 வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ P2வில் எந்த இன்ட்ரப்ட் வரலன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா P1 ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேருந்து ஐஎஸ்ஆர் சொன்னோன்னா இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் மூலிமா மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்திங்கன்னா
ப்ராசஸ் ஸ்டாக்லேருந்து வெளியே வந்து பாப்பப் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸும் இன்டரப்ட் அக்கர் ஆகும்போது ஐஎஸ்ஆரில் போயிட்டு சேவ் ஆகும் அண்ட் தென் அகைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா